நண்பர்களே, இன்றைக்கு பத்ரிஜி அவர்களுடைய அமிர்தோத்சவம். மாஸ்டர் லாவண்யா சொன்னதை போல தியானம் என்பது அனைவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றது. இந்த பெரும் மாற்றம் நமக்குள் இருக்கும் இந்த ஒளியை மிகவும் அழகாக பிரகாசிக்க வைத்திருக்கின்றது நம்முடைய எல்லோருடைய வாழ்க்கையிலும். முக்கியமாக அந்த சந்தோஷம் என்பதை எங்கேயும் நீ தேடி செல்ல வேண்டாம் நண்பா, அது உன்கிட்டதான் இருக்குது என்கின்ற அந்த ஒரு மகத்தான் உண்மை. அது தெரியும் பொழுது, அது புரிந்து கொண்ட பொழுது இருக்கும் அந்த அற்புதமான ஒரு பிரகாசம், இது எல்லாமே நமக்கு மிகவும் அன்போடு இந்த தியானத்தின் வாயிலாக நமக்கு புரிய வைத்த நம்முடைய பத்ரிஜி அவர்களுக்கு என்றென்றும் நம்முடைய நன்றிகள், வணக்கங்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்லிக் கொடுத்த இந்த தியானத்தை முதலில் நாம் தினமும் கடைபிடிக்க வேண்டும். அந்த கடைசி சுவாசம் என்கிற அதுவரை கண்டிப்பாக செய்ய வேண்டும். இந்த தியானம் என்கின்ற அந்த அற்புதத்தை நமக்கு கிடைத்தது போல மற்றவர்களுக்கும் நாம் கொண்டு சேர்க்க வேண்டும். இதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இன்னொரு தலைப்பு, அதுவும் பத்ரிஜியும் நமக்கு அழகாக சொல்லிய தலைப்பு, பர்பஸ் ஆஃப் லைஃப். இதை பற்றி தான் நானும் இன்று பேச இருக்கின்றேன். மாஸ்டர் ஓஷா அவர்கள் சொன்ன ஒரு தகவலை வைத்துக்கொண்டு நம்முடைய பத்ரிஜி அவர்களும் இதை பற்றி நிறையவே சொல்லியிருக்கிறார். எப்படி உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் உங்களுடைய குறிக்கோளை நீங்கள் எப்படி கண்டு கொள்வது? Each man comes into this world with a specific destiny. He has something to fulfill, some message has to be delivered, some work has to be completed. You are not here accidentally, you are here meaningfully. There is a purpose behind you. The whole universe intends, the whole intends to do something through you. நம் பத்ரிஜி அவர்களும் இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கின்றார். ஒவ்வொரு மனிதனும் இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வந்திருப்பது ஏதேனும் ஒரு தனிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை செய்வதற்காக, அவர்களுக்கு செய்ய வேண்டிய முழுமையாக முடிப்பதற்கு என்று ஒரு விஷயம் இருக்கிறது. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு அர்த்தம் இருக்கின்றது. இது நிறைய பேர் நம்ம புரிந்து கொள்வதே கிடையாது. என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்ல, உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் அப்படியே பின்னோக்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அர்த்தம் இருக்கும். உங்களுக்கு என்று ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை உங்களுடைய குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத ஒரு நிலை, பர்மனன்ட் டிசபிலிட்டி என்கின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் கூட நீங்கள் இந்த வாழ்க்கையில எந்த அளவுக்கு அன்புள்ளவராக இருக்க வந்திருக்கீங்க, அந்த அன்பு என்கின்ற ஒரு விஷயத்தை மற்றவர்கள் சேவை என்கின்ற மூலமாக கொடுப்பதற்காக வந்திருக்கீங்க என்கின்ற அந்த ஒரு விஷயம் கூட ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையின் அர்த்தமாக இருக்கும். அதை புரிந்து கொள்வதற்கு என்னடா இது என்கின்றதை விடுத்துட்டு நீங்கள் செய்யும் அந்த விஷயத்தையே மிகவும் சந்தோஷத்துடன் எப்படி செய்வது? நீங்கள் இங்கே தற்செயலாக ஒரு ஆக்சிடென்டா வந்ததே கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கின்றது, உங்களுக்கு என்று ஒரு குறிக்கோள் இருக்கின்றது. இந்த முழுமையானது பிரபஞ்சமானது உங்கள் மூலமாக ஏதோ ஒரு அற்புதத்தை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு அற்புதத்தை செய்து கொண்டே இருக்கின்றது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற ஒரு தகவல். சரி, இப்பொழுது நாம் இந்த விஷயத்தை கொஞ்சம் பிரித்து பார்ப்போம். முதலில் நாம் அனைவரும் வந்திருப்பது ஒரு தனிப்பட்ட, அதாவது இட்ஸ் அ யூனிக் பர்பஸ். என்னுடைய தேவைகள், நான் நிறைவேற்ற வந்திருக்கும் செயல்கள் என்பது வேறு. நீங்கள் லாவண்யா மாஸ்டருக்கு வேறு, சூர்யா மாஸ்டருக்கு வேறு, கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் வேறு. என்னுடைய பாதை உங்களுடைய பாதை அப்பப்போ கிராஸ் பண்ணும். இருந்தாலும் கொஞ்ச நேரம் சேர்ந்து பயணம் செய்வோம். இருந்தாலும் என்னுடைய குறிக்கோளானது வாழ்க்கையில் அது கண்டிப்பாக வேறு விதமாக இருக்கும். ஒவ்வொரு உலகத்திலிருக்கும் அனைவருக்கும் அது தனித்தனியான ஒரு அழகான ஒரு விஷயம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இட்ஸ் அ யூனிக் எக்ஸ்பிரஷன். நான் இங்க ஆனந்தியா இருப்பது இட்ஸ் அ யூனிக் எக்ஸ்பிரஷன். இந்த பிரபஞ்சத்தின் தனிப்பட்ட ஒரு ஒரு நிகரில்லாத ஒரு வடிவமைப்பு. அதே போலத்தான் உலகத்தில் இருக்கும் அத்தனை ஜீவராசிகளும் இந்த ஒரு மிருகமாக இருந்தாலும் சரி, இந்த மலராக இருந்தாலும் சரி, அந்த மலர் அந்த இடத்துலதான் இருந்தாலும்
அதை தாண்டி செல்லும் பொழுது இருக்கும். அது 100 பேர் தாண்டி செல்றாங்கன்னா ஒரு 10 பேர் அந்த மலர் பார்த்து ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதுல அது கூட அந்த மலருக்காக கொடுக்கப்பட்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு, ஒரு வெளிப்பாடுதான். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு இனத்திற்கும் இரு ஒரு அற்புதமான ஒரு இந்த உலகமே ஒரு டிராமா சொல்றேன், அதில் தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் ஒரு கதாபாத்திரம் என்று ஒரு அமைப்பு இருக்கின்றது. அந்த கதாபாத்திரத்தை நாம் மிகவும் அழகாக செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் அனைவரும் இந்த கதாபாத்திரங்கள் இணைந்தால்தான் அந்த முழுமை என்கின்ற அந்த முழுமையின் ஒரு அங்கமாக நம்மை நாம் காண முடியும். உணர்வுதல் என்பது முடியும். அதற்காக இந்த முழுமை என்கின்ற அந்த விஷயத்தை நாம் உணர்ந்து கொள்ளுதல். அது எப்படி? இந்த தியானத்தின் மூலமாக. சரி, சில உதாரணங்கள் பார்க்கலாம். எப்பொழுதுமே நம்ம எடுத்தோம்னா இந்த ஆர்டிஸ்டோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். ஒரு படம் பார்க்கின்றோம். அதை பார்க்கும் பொழுது அது புதுமையாக, அதாவது ஒரு மாடர்ன் ஆர்ட் என்கின்ற ஒரு விஷயம் வந்த பொழுது அது வரைக்கும் ஆயில் பெயிண்டிங், அந்த கேன்வாஸ் பெயிண்டிங், வாட்டர் கலர்ஸ் என்று சில விஷயங்கள் இருக்கிறது. ஆனா அதுலயே அந்த ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங் வந்த பொழுதுல மாடர்ன் ஆர்ட், என்ன இது இப்படி என்ன மொத்தையோ தெளிச்சு வச்ச மாதிரி இருக்கு, இதெல்லாம் கூட நான் கூட பண்ணுவேனே, இல்லை. அந்த ஒரு மாடர்ன் ஆர்ட்டிலும் இருக்கும் அந்த ஒரு அற்புதம், அதிலிருந்து வரும் அந்த விஷயம். அதை பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று அதிலிருந்து எடுத்துக்கொள்வார்கள் இல்லையா? அது ஒரு அற்புதம். அதே போல ஒவ்வொரு மெசேஜ் கிடைக்கும் உங்களுக்கு அந்த பெயிண்டிங் பார்க்கும்போது. சரி, ஒரு விஞ்ஞானியை எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் உருவாக்கி தந்த விஷயங்கள். செல்போன் வந்தப்போ எப்படி ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. இந்த ஒரு 20 வருஷத்துக்குள்ள நமக்கு இந்த செல்போன் வந்ததுனால வந்த மாற்றங்கள். இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கிறது. நிறைய நிறைய மாற்றங்கள் மிகவும் அதிவேகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படியே ஒரு பட்டனை தட்டினா நம்மளால பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பண்ண முடியுது இருக்கிற இடத்துல. இல்லைன்னா இந்த எவ்வளவு கஷ்டப்படணும், எவ்வளவு நேரம் செலவாகும் இல்லையா? நிறைய விஷயங்கள், நிறைய அற்புதங்கள் நிறைய நடந்து கொண்டே இருக்கின்றது. இது எல்லாமே அந்த 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 சயின்டிஸ்ட் செய்த ஒரு முயற்சி, அல்ல ஒரு கூட்டாக செய்த அவர்களுடைய முயற்சி, அவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கும் அந்த வளர்ச்சி. ஒரு ஆசிரியர், அவர் எத்தனை எத்தனை ஒரு ஜெனரேஷன்ஸ் சொல்லலாம், நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் இன்னும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். எத்தனை ஜெனரேஷன், எத்தனை குழந்தைகள் அவர்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றி அமைப்பது மிகவும் அற்புதமான ஒரு விஷயம். அதில் என்னவென்றால் அவர்களுக்குள் இருக்கும் அந்த கான்சியஸ்னஸ், அது வளர்ச்சிக்கு, அந்த தூண்டுதலுக்கு ஒவ்வொரு ஆசிரியருக்கு வகுக்கும் அந்த பெரும் பங்கு. இப்ப ஹீலர்ஸ் இருக்கிறாங்க, அவர்கள் செய்யும் அந்த அற்புதங்கள். ஒரு சிலருக்கு அந்த பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் தேவை இருக்கும், அதனால அவர்கள் செய்யும் அந்த முயற்சியானது. அந்த ஆன்மீக தலைவர், தலைவர்னு சொல்றத ஆன்மீக குரு, அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடங்கள், நம்முடைய பத்திரிஜி அவர்களே எப்படி ஒரு ஒளி விளக்காக இருந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த வெளிச்சத்தை பார், உன்கிட்டதான் இருக்கு, அதை பார் என்று அந்த தியானத்தின் மூலமாக நமக்கு கொடுத்தவர். இந்த என்லைட்டன்மெண்ட், அந்த ஒளியை நமக்கு காண்பித்த அந்த ஒரு பெரும் நண்பர். நாம இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் என்று பார்க்கும் பொழுது என்ன இந்த விஷயம் என்றால், முதல்ல நமக்கென்ற அந்த தனிப்பட்ட ஒரு தன்மை இருக்கின்றது. அந்த தனிப்பட்ட அந்த தன்மை இருந்தாலும் கூட நாம் அனைவருமே ஒன்றுக்குடன் மிகவும் நல்லிணக்கத்துடன் இணைந்தவர்கள். இந்த காஸ்மிக் டேபஸ்ட்ரின்னு சொல்றோம், அதில் ஒரு அற்புதமான பங்கு வகிக்கும் ஒரு சின்ன அகம்தான். ஆனால் உங்களுக்கு என்று அதில் தனிப்பட்ட ஒரு பங்கு மிக பெரியதாக இருக்கின்றது. அடுத்து உங்களுக்கு என்று அந்த அழைப்பு, உங்களுக்குள் இருக்கும் அந்த ஒளியானது, உங்களுக்குள் இருக்கும் அந்த ஆசைகள் மூலமாக சரி நானும் அப்படி செய்து பார்க்கின்றேன் என்று உங்களை வழிநடத்தி கொண்டே செல்லுவது, உங்களை உங்களாக செதுக்குவதற்கு உறுதுணையாக இருக்கும் ஒரு விஷயம். அடுத்து உங்களுக்கு இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இப்படித்தான் என்கின்ற அந்த ஒரு விட்டு இருந்தாலும் கூட எனக்கு என்று அதில் தனிப்பட்ட ஒரு பங்கும் இருக்கின்றது. அந்த ஹையர் பிளான் இருக்குது, அதில் நான் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு அங்கம் என்கின்ற அந்த முக்கியத்துவத்தை நமக்குள் அளிப்பது. இது எல்லாமே நம்முடைய சொற்கள், செயல்கள், நம்முடைய சிந்தனைகள், இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதுணையாக இருக்கிறது.
சரி, இந்த உங்களுடைய வாழ்க்கையின் பயணத்துல என்னுடைய பர்பஸ் என்னதான், என்னை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா, முதல் விஷயம் அந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். உங்களை நீங்கள் பார்த்துக் கொள்வது, உங்களுக்குள் இருக்கும் அந்த தனி கண்டுகொள்வது. எப்படி உங்களுக்கு என்ன பிடித்திருக்கின்றது என்கின்ற அந்த விஷயத்தை நீங்கள் கண்டுகொள்ள முயற்சி செல்ல வேண்டும். ஃபைண்ட் அவுட் யோர் பேஷன்ஸ், இக்னைட் இட். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து, உங்களுக்கு என்று இருக்கும் அது தனித்திறமைகள், உங்களுக்கு இருக்கும் அந்த பலங்கள், அதை கண்டுகொள்வது. உங்களுக்கு இயற்கையாகவே எது செய்வதற்கு நன்றாக வருகின்றது, பேசுவதற்கு நன்றாக வருகிறதா? ஒருவேளை நீங்க கவுன்சிலராக மாறலாம், இல்லைன்னா ஒரு டீச்சராக மாறலாம். நிறைய கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதிலிருந்து நீங்கள் உங்களுடைய தேவையான அந்த ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுங்க. அதுதான் உங்களுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப். அடுத்து, உங்களுக்கு என்று இருக்கும் அந்த வேல்யூஸ், உங்களுக்கு வாழ்க்கையை உள்ளுக்குள் இருந்து வழிநடத்தி கொண்டே செல்லும் அந்த விஷயமானது என்ன, அந்த உண்மை என்ன, உங்களுக்கு த ட்ரூத் ஃப்ரம் வித்தின் யூ. அது முக்கியமான விஷயம். அடுத்து, உங்களுக்கு இருக்கும் அந்த பழைய காலம், அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், நீங்கள் எதுவாக மாறி இருக்கின்றீர்கள் என்பதை அந்த அனுபவங்களை கொண்டு நீங்கள் உங்கள் முன்னே செல்ல வேண்டிய பாதையை வகித்து கொண்டுள்ளது. அடுத்தது முக்கியமானது விஷுவலைசேஷன். நீங்கள் அந்த நினைப்பை கொண்டு வருது. அதாவது சின்னதா ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். என்னுடைய வாழ்க்கையானது ஒரு ஐடியல் லைஃப், சூப்பர் லைஃப், இப்படிதான் இருக்கணும் என்று கனவு காண்கின்றேன் அல்லவா? அந்த ஒரு வாழ்க்கையானது ஒரு நாள் வாழ்ந்தால், ஒரு வாரம் வாழ்ந்தால், ஒரு மாதம் வாழ்ந்தால், ஒரு வருடம் வாழ்ந்தால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நான் அந்த நினைப்பை கொண்டு வருது. அதை கொண்டு வந்து அதை நான் என்னுடைய நனவாக மாற்றிக்கொள்வது. இது எல்லாமே செய்தாலே போதும், நம்மளால நம்முடைய we will get aligned. கொஞ்சம் கொஞ்சமாக தேவையில்லாத விஷயங்கள் நம்மை விட்டு விலகி நாம் அந்த தேவையான அந்த நம்முடைய வாழ்க்கை பாதையில் சரியான பாதைக்கு வந்து விடுவோம். சரி, இதுல நீங்க என்னெல்லாம் பண்ணலாம்? உங்களுக்கு ரோல் மாடல்ஸ், மாஸ்டர்ஸ் இருந்தா அவர்களிடம் பேசலாம். அந்த தேவையான கருத்துள்ள அந்த பேச்சு என்பது மிக மிக முக்கியமான விஷயம். புத்தகங்கள் வாசிப்பது, நீங்கள் கொடுக்க திருப்பி கொடுக்க வேண்டியது அது சர்வீஸ், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது செய்தீர்கள் என்றாலே போதும், உங்களால உங்களுக்கு பிடித்தமான அந்த விஷயத்தை கண்டு கொள்ள முடியும். அடுத்து, நீங்கள் இப்போ பாடம் ஒரு சயின்ஸ் தான் இருக்கிறீங்க, இருந்தாலும் உங்களுக்கு சின்ன வயசுல கவிதை எழுத வேண்டும் என்ற ஆவல் இருந்தது. ஸோ நீங்க புதிதாக ஒரு கோணத்தில் உங்களுடைய நேரத்தை செலவு செய்து பார்ப்பது, ட்ரைங் டிஃப்ரெண்ட் பீஸ். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டோம். அடுத்து எண்ணங்கள். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய என்ன விஷயம் என்றால், அந்த பெரிய குறிக்கோள் என்று சரி எனக்கு இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்து அதை சின்ன சின்னதாக குறிக்கோள்களை சின்ன சின்னதாக வைத்து அதை நீங்கள் என்ன இன்னைக்கு நான் அந்த ஒரு விஷயத்திற்காக எவ்வளவு நேரம் செலவு செய்கின்றேன், என்ன செய்ய போகின்றேன் என்ற ஒரு சின்ன ஒரு விஷயம், அதையே ஒரு வாரம் ஒரு மாதம் என்று மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கு நேரம் செலுத்துவது. இட் ஜஸ்ட் பில்ட் யர் சப்போர்ட் சிஸ்டம். நீங்க மட்டும் நினைச்சா போதாது, உங்களை சுற்றி இருக்கும் அந்த நண்பர்கள், உங்களுடைய சூழ்நிலையும் நீங்கள் உங்களுக்கு ஏற்றவாறு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்வது. பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் இல்லையா? அந்த பிரச்சனைகளை இல்ல வேண்டாம் என்று ஒதுக்கிடாமல் எம்ப்ரேஸ் யோர் சேலஞ்சஸ். அதை ஒரு பெரிய சவாலாக எடுத்துக்கொண்டு அதை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். இதை எல்லாம் விட முக்கியமான விஷயம் என்னவென்றால், யூ ட்ரஸ்ட் த ப்ராசஸ், ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ். நம்பிக்கை, அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது நாம் கொண்டு வர வேண்டும். சரி, உதாரணங்கள் பார்த்து விடலாம். ஒரு குழந்தைக்கு மிருகங்கள் என்றால் ரொம்ப இஷ்டம். நாய் பூனை எது பார்த்தாலும் அப்படியே போய் கொஞ்சம் போறது விளையாடுறது. அந்த குழந்தைக்கு அப்படியே பிற்காலத்துல ஒரு என்ஜினியரிங்கா மாறுறதை விட, அந்த ஒரு வெட்டினரி டாக்டர் மெடிசின் படிச்சாங்கன்னா அந்த ஒரு துறையில் சென்றார்கள் என்றால், அவர்களுடைய அன்பின் மூலமாக அவர்களால் அந்த சேவை என்கின்ற ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது ஒருவேளை ஏதோ ஒரு ரெவல்யூஷனே உருவாக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி அவர்களுடைய பர்பஸ் இன் லைஃப் அவர்களுக்கு புரியும், அந்த ஒரு அமைதி அவர்களுக்கு கிடைக்கும். அடுத்து, ஒருத்தருக்கு ஒரு என்ஜினியரிங் தான் படிச்சிருக்காங்க, இருந்தாலும் அவர்கள் புத்தகம் வாசிப்பது ரொம்ப பிடிக்கும். அப்போ அவங்களுக்கு ஏன் நாமளும் இந்த மாதிரி நமக்கு தெரிந்த இந்த விஷயத்தை பற்றி ஒரு
சப்ஜெக்ட் அவங்களுக்கு பிடித்தமான அந்த டெக்னிக்கல் சப்ஜெக்ட் தான் இருந்தாலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியுற மாதிரி நாமே எளிமையாக எழுதிக்க கூடாது என்கின்ற ஒரு நினைப்பு வரும்பொழுது அதன் மூலமாக அவங்க அந்த எழுத்தாளராக புதியதாக ஒரு அவதாரம் எடுக்கும் பொழுது மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனா என்கிட்ட காசு இல்லையே நினைக்கும் பொழுது அந்த எண்ணம் அதை மாற்ற ஆரம்பிக்கும் பொழுது நீங்களே ஒரு கொஞ்சம் நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு அந்த சோஷியல் சர்வீஸ் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் அந்த ஒரு அர்த்தம் உங்களுக்கு புரிகின்றது. உங்களுக்கு மற்றவங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ண எல்லாத்துக்கும் உங்ககிட்ட தீர்வு இருக்கு. அந்த மாதிரி ஒரு நண்பரா நீங்கள் அப்படின்னா ஒருவேளை நீங்கள் அந்த உறவுகளில் வரும் அந்த தீர்வுகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கும் ஒரு நபராக மாறலாம். இல்லைன்னா ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் கன்சல்டன்டாக மாறலாம். இல்லையா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் நிறைய அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் எந்த இருந்தாலும் அதை சரியாக தேர்வு செய்வது. சரி, எப்படி ஐயோ நான் வந்து செலக்ட் பண்ணது சரியா இல்லைன்னா எப்படி அப்படின்ற ஒரு எண்ணம் வரலாம். இஃப் ஐ எம் நாட் அலைன் டு மை பர்பஸ், எப்படி அதை கண்டுபிடிப்பது? முதல் விஷயம், உங்களுடைய உணர்வுகள் உங்களுடைய செய்கைகள் இரண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் என்பது இல்லாமல் போய்விடும். அந்த இமோஷனல் டிஸ்கனெக்ட் அது நிகழ்ந்து விடும். திரும்ப ஒரு ஆரம்பிப்பீங்க, ஒரு கியூரியஸா இருந்து ஆரம்பிப்பீங்க. இருந்தாலும் அப்படியே கொஞ்ச நாள், ஒரு வாரமோ இல்லை 10 நாளோ ஒரு வருஷமோ சென்றால் உங்களுக்கு அதுல பிடிப்பு இல்லாமல் போவது. இட்ஸ் நாட் இக்னைட்டிங் யர் பேஷன். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அதை பற்றி நினைக்கும் போதே ஒரு போர் அடிக்குதுப்பா, எனக்கு பிடிக்கவே இல்லைப்பா, எனக்கு திரும்ப ஐயோ அதையே செய்யணுமா, அதே கிளையண்ட் அதே இது பண்ணணும், அப்படி என்றால் அதை நீங்கள் மாற்ற வேண்டிய தருணம் வந்துவிட்டது. ஒரு செயலை செய்யும் பொழுது அதில் செய்துவிட்டேன் என்கின்ற அந்த முழுமை தன்மை, ஹேபிட் சாட்டிஸ்பாக்சன், நீங்க செஞ்சிருக்கீங்க, நிறைய நேரம் செலவு செஞ்சிருக்கீங்க, இருந்தாலும் அதை செய்து முடிக்கும் போது ஒரு முழுமை இல்லாத ஒரு தன்மை அது உங்களுக்கு கிடைக்கும் பொழுது சில நேரம் அது உங்கள் உடம்பில் தெரியலாம். என்ன, உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம், இடையூறுகள் வரலாம். அந்த ஒரு வேலை ஒரு நபரிடம் பேசி முடிக்கும் பொழுது அப்படியே எனர்ஜி ஃபுல்லா போயிடுச்சுப்பா, அந்த ட்ரைனிங் த எனர்ஜின்னு சொல்லுவோம், அந்த ஒரு விஷயம் நடக்கும்பொழுது யூ நாட் மோட்டிவேட்டட் எனஃப். திரும்பவும் நாளை காலத்து உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு பிரச்சனைகள் உடலில் சில பிரச்சனைகள் வரும் பொழுது உங்களுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது தேவையில்லாம ஐயோ அந்த கிளையண்ட் ஃபோன் பண்ணிட்டாங்களா, திரும்பவுமா அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சாலே 1/2 மணி நேரம் போயிடுமே, இதை போன்ற விஷயங்கள் நடக்கும் பொழுது உங்களுக்கு அந்த உணர்வானது உங்களுக்கு உள்ளேயும் வெளியும் அந்த இடைவெளி அதிகரிக்கும் பொழுது நீங்க நிறைய நேரம் அப்படியே உங்களுக்கே அறியாமல் மற்றவர்கள் செய்யறாங்களே, இது எப்படி இருக்கு அது எப்படி இருக்கு, சரி நான் எப்படி செய்யறேன், அப்படி உங்களுக்கே தெரியாமல் அவர்களை பார்த்து நீங்கள் அப்படி கம்பேரிசன் மோடுக்கு போயிடுவீங்க. நிறைய நேரம் உங்களுக்கு சரி நீங்க செய்து கொண்டிருக்கும் அந்த வேலைக்கு மற்றவர்கள் என்ன சொல்கின்றார்கள், நீ சரியா தான் செய்யற, சரியான பதம் என்று are you asking for that approval from the everybody around you? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும்பொழுது சரி நீங்க வந்து சரியான விஷயங்களுக்கு போகல, நீங்கள் மாற்ற வேண்டிய தருணம் இதுதான் அப்படின்னு புரியும். ஸோ எப்படி நாம் கண்டுகொள்வது, ஒரு ஜஸ்ட் மாதிரி கொடுக்குறேன். உங்களுடைய வேல்யூ சிஸ்டம் உங்களுக்கு உண்மையிலே வாழ்க்கையில் என்ன செய்ய பிடித்திருக்கின்றது என்கின்ற அந்த விஷயத்தை முதலில் பார்ப்பது. உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள், பேஷன் சொல்றோம்ல, எது உங்களுக்கு அந்த முழுமையை கொண்டு வருகின்றது, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து உங்களுக்குள் இருக்கும் அந்த திறமைகள், அதை நீங்கள் கண்டுகொள்வது. பேச்சு என்பது சாதாரணமான விஷயம், அதை எந்த இடத்தில் எப்படி பேசுவது என்றது ஒரு கலைதான் இல்லையா, அதை நீங்கள் எப்படி கண்டுகொள்கின்றீர்கள் என்கின்ற ஒரு விஷயம். அடுத்து உங்களுக்கு வரும் அந்த சோதனைகள், அதனை சாதனைகளாக மாற்றுவது, அதற்கான முயற்சி செய்வது. கடைசியில் வரும் அந்த முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் அது தியானம்தான். கண்டிப்பாக இது எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு அந்த நமக்குள் இருக்கும் அந்த தெய்வீகத்தன்மை, தட் யூ பிகம் அலைன்ட், உள்ளே ஒன்று வெளியே ஒன்று என்று ஒரு விஷயம் என்பதே இருக்க முடியாது. அப்படி இருக்கும் வரை நம்மளால் நமக்கு அந்த டிசாட்டிஸ்பாக்சன், அந்த முழுமையில்லாத தன்மை இருந்து கொண்டுதான் இருக்கும். தியானம் என்பது மிக 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 ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதை நாம் தினமும் செய்ய வேண்டும். பத்ரிஜி அவர்கள் கொண்டு வந்த
கொண்டு சேர்த்த இந்த தியானத்தை எல்லாருக்கும் எளிமையாக மாற்றிவிட்டார் இல்லையா? ரொம்ப அற்புதமா இல்லைன்னா எவ்வளவு கஷ்டமா, எப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும், நிறைய கட்டுப்பாடுகள். இப்போ இல்ல, எங்கே இருந்தாலும் செய்யலாம், எப்பொழுது வேண்டாலும் செய்யலாம், எவ்வளவு நேரம் வேண்டாலும் செய்யலாம். அதனால தியானம் என்பதை ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நீங்கள் எப்பொழுதும் தொடர்ந்து கடைசி மூச்சு வரை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் நாம் பத்ரிஜி அவர்களுக்கு கொடுக்க முடிய ஒரு சின்ன ஒரு குரு தட்சணை. குரு தட்சணை என்றும் கிடைக்காது, நண்பர், ஒரு நண்பர் இல்லையா? குரு பத்ரிஜி நமக்கு இந்த நண்பரிடம் காட்டக்கூடிய ஒரு அன்பு என்றே சொல்லலாம். நன்றி.